அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவில் நம்ம ஒரு 5 விதமான வியாபாரங்கள், நமக்கு லிவரேஜ், நம்மளை வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வியாபாரங்களை பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் பார்த்தது என்ன அப்படின்னா, அது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே பணம் அதிகமாக இருக்கிற மக்களுக்கு தான் அது செட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்க்ராட்சிலிருந்து ரொம்ப சிரமப்பட்டு நம்ம அதுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில் கடைசியில் 5வதாக ஒரு வாய்ப்பை பற்றி பார்த்தோம். அது நமக்கு பணமே இல்லாதவங்க ஒரு சின்ன மூலதனத்தில் எந்த விதமான ரிஸ்க் இல்லாமல் மிகப்பெரிய சப்போர்ட்டோட கைடன்ஸோட ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்த்தோம். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு பார்த்தோம். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொன்ன உடனே மக்கள் சில விஷயங்களை தவறாக பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஜெனுவின் உண்மையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா பல கோடிகளை சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்ல செட்டில் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தொட்டு காட்டணும். அப்போ சில நிறுவனங்கள் பேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க மக்களுக்கு ஆசையை காட்டி அவங்களோட வீக்னஸை பயன்படுத்தி கொஞ்சம் செய்யக்கூடியது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலையும் இருக்குது. அதனால் நம்ம அற்புதமான வாய்ப்புகளை காலம் காலமாக நம்ம குடும்பத்திற்கும் நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை, ஒரு நல்லபடியான ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாழ்க்கையில் நம்ம பார்த்த பல விஷயங்கள் நமக்கு சில நேரங்களில் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கி இருக்கோம். ஆனால் அதில் உண்மை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். அந்த உண்மையான ஒரு வாய்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் 95% பீப்புள் 90% பீப்புள் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 10% பீப்புள் மட்டும் எப்படி மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க மட்டும் மாதம் 2 கோடி 5 கோடி 10 கோடிக்குள்ள வாங்கக்கூடிய நபர்கள், லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிரமாதமாக பல வெளிநாட்டு பயணங்களுக்கு போகிற அந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா, அவங்க ஒரு நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு நபரும் அந்த ஃபைனான்சியல் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இந்த மாதிரி வாய்ப்பை நம்ம எடுக்கிறாங்க. ஆனால் அதில் 90% பீப்புள் பெயிலாத காரணம் அவங்க நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுக்கலை, அவங்க சோம்பேறித்தனத்தினால செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் வந்தாங்க, ட்ரை பண்ணாங்க, பட் எடுத்த கம்பெனி ஒன்று நல்ல கம்பெனியாக இல்லை, இல்லைன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு தொழில் பண்ணாலும் சரி, இது லாங் டேர்ம் அப்படிங்கிற பிளான்ல தான் ஒரு கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் நம்ம ஒரு தப்பான ஒரு கம்பெனியில் நம்முடைய நேரத்தை நம்ம விரயம் பண்ணுறதை விட்டுட்டு அந்த கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக சில நாட்கள் நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி ஒரு கம்பெனியை நல்ல கம்பெனியை எடுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ யார் எது சொன்னாலும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. நம்ம ஒரு சக்ஸஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சக்ஸஸை அடையணும் அப்படின்னா ஒரு ரைட் கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு ஒரு 10 பாயிண்ட்டு, அந்த ஒரு கம்பெனியை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கணுங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு ஒரு 10 பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ரூல் நம்பர் 1, நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு கம்பெனி நல்ல கம்பெனின்னு எப்படி பார்க்குறது. ரூல் நம்பர் 1, அது லீகலாக எத்திக்கலாக அந்த ஒரு நல்ல ஃபவுண்டேஷனில், எத்திக்கல் ஃபவுண்டேஷனில் அவங்க இயங்கக்கூடியதாக இருக்கணும். அவங்க நல்ல ஒரு சர்வீஸ் மோட்டிவோட வந்திருக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய மனநிலை இல்லாமல், மக்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். அப்போ அவங்ககிட்ட லீகல் அப்படிங்கும்போது சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பக்காவாக கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அந்த வியாபாரத்தினுடைய சில சட்டத்திட்டங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு கட்டுப்படு அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இருக்கணும், அதுக்கான ரூல்ஸையும் கட்டுப்பட்டு நடக்கணும். டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன், அந்த எம்சிஏன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம கவர்மெண்ட்டு கம்பெனிகளுக்கு சில பதிவுகள் கொடுத்துருக்கோம். அந்த எம்சிஏன்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த பதிவை பார்க்கலாம். அந்த கம்பெனி அதில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி பேரை போட்டு பார்க்குறீங்க, அது லீகல் கம்பெனியாக இருந்தால் அந்த பேர் அதில் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கணும்.
அப்போ எந்த மாதிரி கம்பெனிகள் தவறானதுன்னு பார்த்தா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனப்படியும் நீங்களே ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பித்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். இன்னொருத்தரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போகாதீங்க. அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ரூல்ஸ்லேயே வரல. அது வந்து பேக் கம்பெனி. 2, நீங்கள் வேலை செய்யுங்க, வேலை செய்யாமலே வருமானத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி கம்பெனிகளை தயவு செய்து திரும்பி கூட பார்க்காதீங்க. அதே மாதிரி உங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த அமைப்பு ரீதியாக இந்த கம்பெனி வெப்சைட் இருக்கா, அந்த கம்பெனி எந்த நாட்டில் இருக்குது, மற்ற ஃபார்மாலிட்டிஸ் என்ன, எத்தனை வருஷமாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். எந்த விதமான வெப்சைட் கூட இல்லாமல், ஒரு கட்டடத்தை கூட காட்டாமல் அந்த ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அதை விட இன்னொன்று, அதையும் நான் சொல்லிடுறேன், வெப்சைட் அப்படிங்கிறது தாராளமாக காட்ட முடியும், அடுத்த நாள் காணாமல் போயிடும். இப்படித்தான் இந்த வெப்சைட்டை நம்பி மட்டும் பணத்தை போட்டு ஏமாந்த பல கோடி மக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக அந்த அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும், நல்ல கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜென்யூன் ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இது அப்படி தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அடுத்து ரூல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் கேட்டகரி நம்ம பார்க்கணும். இது மக்களுக்கு தேவையானதா, சேஃப்டியாக இருக்கான்னு பார்க்கணும். அன்றாடம் பயன்படுத்துறதுக்கு தேவையானது தானா, இந்த பொருள்களுடைய அந்த தன்மை பக்க விளைவு இல்லாமல் இருக்கா, எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு சர்டிஃபிகேட்லாம் அவங்க வச்சுருக்காங்களா, மக்களுக்கு இது ரிப்பீட்டடாக தேவையான ஒரு ப்ராடக்டா, ஒரு முறை மட்டும் வாங்கிட்டு 10 வருஷம் வாங்காமல் இருக்கிறதா, இல்லை மாதம் மாதம் வாங்கக்கூடிய பொருள்களா, ரொம்ப முக்கியமாக கட்டாயமாக தேவையா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும். தேவையில்லாத பொருட்கள் உங்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை வாங்குவாங்க, அது பயன் இல்லையா, தேவையில்லையா, வீட்டில் சும்மா கிடக்குதா, மறுபடியும் வாங்க மாட்டாங்க. யாரும் இன்னைக்கு பணத்தை வந்து விரயம் பண்ண தயாராக இல்லை, நல்ல பொருள்களை விசாரித்து தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு கேட்டகரி ப்ராடக்டாக, யூனிக்கான ப்ராடக்ட்டு அது உங்ககிட்ட இருக்கணும். அந்த பொருள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ரூல் நம்பர் 3, ரிசர்ச் பேஸ்டு அண்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண ப்ராடக்டாக இருக்கணும். பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அந்த ரிசர்ச் பேப்பர் அதை நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை நீங்கள் கம்பெனி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு ரிசர்ச் பேப்பர் யாராவது காட்டா நம்பாதீங்க. ஏன்னா பேப்பரில் என்ன வேணால் காட்டலாம், ஆனால் ரிசர்ச் அப்படின்னா ஒரு அமைப்பு ரீதியாக அதில் அவங்க பதிவுகள் ஏற்பட்டு அதை பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ ஓன் ஆர்என்டி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய டீம் இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனியில் ஒரு பொருள் உண்மையில் அவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போது சொந்த தயாரிப்பாக இருக்கணும். அந்த கம்பெனி வந்து ரிசர்ச்சுக்கு மிகப்பெரிய பணத்தை செலவழித்து அதிலிருந்து ஒரு குவாலிட்டியான தரமான பொருட்களை கொடுக்கக்கூடிய முயற்சியில் இருக்கணும். அதே மாதிரி இந்த காப்பி ரைட்டுன்னு சொல்ல முடியாது, பேட்டன்டட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், காப்பி ரைட் வாங்கியிருக்கணும். ப்ராப்பரைட்டி ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய அவங்க ஃபார்முலாவாக இருக்கணும். அவங்க வந்து இன்னொரு கம்பெனிக்கிட்ட வந்து கடன் வாங்கினதாக இருக்கக்கூடாது. ஸோ புதுசான கண்டுபிடிப்பில் பழைய ஆராய்ச்சிகளுடைய அடிப்படையில் அந்த ப்ராடக்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் ஸ்டடீஸு இங்கே கட்டாயமாக இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது அது வந்து ஜெனுயின் சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கணும். ஒரு நல்ல லேபிளையோ இல்லை நல்ல அமைப்பிலையோ வாங்கின மாதிரியாக இருக்கணும், பேக்காக இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னா படிப்பு சர்டிஃபிகேட் கூட பணம் கட்டி வாங்கிட்டு இருக்காங்க, எந்த யூஸும் கிடையாது. சர்டிஃபிகேட்னால எந்த பயனும் கிடையாது, அறிவு தான் பயனளிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரூல் நம்பர் 4ன்னா குவாலிட்டி அண்ட் இன்னோவேஷன் சொல்லுவோம். நல்ல தரமாக இருக்கணும், புதுமை இருக்கணும். புதுமை அப்படி என்றால் அது வந்து வேற எந்த நிறுவனத்திலும் இல்லாமல் அந்த நிறுவனத்தை மட்டும்தான் இருக்கணும். அந்த கம்பெனி அதில் மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து வேற எந்த கம்பெனியும் பக்கத்தில் வராத அளவுக்கு போட்டி இல்லாத தன்மையை வச்சிருக்கணும். அப்போ யூனிக்காக ப்ராடக்ட் இருக்கணும், லோக்கல் ஸ்டோரில் கிடைக்கக்கூடாது. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்முலான்னா தனித்தன்மை வாய்ந்த ப்ராடக்டாக இருக்கணும். இந்த ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா 100 கம்பெனி வச்சுருந்தா இந்த ப்ராடக்ட்டு அங்கே வேல்யூ இருக்காது, நீங்கள் கொண்டு போய் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி யூனிக் ப்ராடக்டாக இருக்கணும். அப்போது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கம்பெனி அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்கா, அதை காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு பொருள் இருக்கா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து பாலிசி ரூல் நம்பர் 5, ஸ்ட்ராங் கம்பெனி பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து ரொம்ப பேசிக் ஃபவுண்டேஷன். நம்ம எப்படி வீடு கட்டும்போது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுறோம் இல்லையா, எத்தனை ஃப்ளோர் வேணால் கட்டலாம். இந்த மாதிரி கம்பெனியுடைய பேஸ் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும். அதனுடைய கம்பெனி பணம் கொடுக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் பிளானு ரொம்ப தெளிவாக
மறைமுகம் இல்லாமல் ஓப்பனாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், எந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கம்பெனி எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும். கிளியராக அந்த ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்களா, அது சரியில்லையா ரீஃபண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். கவர்மெண்ட்டுடைய பாலிசிகளுக்கு ஒத்து போகிறதாக இருக்கணும். கவர்மெண்ட் பாலிசி அப்ரூவ் பண்ண பண்ணது இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரணும். அடுத்ததாக ரூல் நம்பர் 6, மேனேஜ்மெண்ட். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த லீடர்ஷிப் டீம் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க வந்து நல்ல நாலேஜபிள் பர்சனாகவும் நல்ல ஒரு பிலாசபி, நல்ல எத்திக்ஸோடு அந்த கம்பெனியை நடத்தக்கூடியதாக இருக்கணும். ஒரு ஹோன் சர்வீஸ்க்காக அவங்க தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். ஒரு பணத்திற்காக ஏதோ ஒரு ப்ராடக்டை கொடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்த விஷனரி லீடர்ஷிப் இருக்கணும். அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய வேல்யூ, அவங்களுடைய குவாலிட்டியான லீடர்ஷிப், அதுதான் கம்பெனியுடைய அந்த பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டேபிள் லீடர்ஷிப்னா நிலையான இது, கன்சிஸ்டண்டாக அந்த மேனேஜ்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கணும். அதை வந்து வருஷம் டெவலப்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து ரூல் நம்பர் 7, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. காலங்காலமாக இருக்கணும். நம்ம தலைமுறைக்கு அடுத்த அந்த நமக்கு அடுத்த வர தலைமுறைக்கும் நம்ம இந்த செய்த உழைப்பினுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ 10 வருஷத்துக்கு மேலேயாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். அடுத்ததாக டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கணும். அதாவது கடன் இல்லாத சொந்த பணத்தில் ஓடக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். 100% growth கன்சிஸ்டன்சி, வருஷம் growth ஆகுது அப்படிங்கிறதும், சேலஞ்சிங்கான பீரியடில் தாங்கி நிற்கக்கூடிய பொருள்களை உடைக்கக்கூடிய கம்பெனியாகவும் அந்த ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கணும். அடுத்து ரூல் நம்பர் 8, குளோபல் ப்ரெசன்ஸ். நீங்கள் நம்ம ஊரில் மட்டும் ஒரு வியாபாரத்தை பண்ணீங்கன்னா அது வந்து குறைஞ்ச அளவில் தான் நம்ம ரீச் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் குளோபல் ப்ரெசன்ஸ், இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் வியாபாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வளர்ச்சி உலகளவில் இருக்கும். அப்போ பல நாடுகள்லேருந்து உங்களுக்கு இன்கம் குறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குளோபல் லீவரேஜ்னு சொல்ல இல்லையா, எல்லா நாடுகளையும் நம்மளுடைய வியாபாரத்தை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். வேர்ல்டு வைடு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம், அப்படி இருக்கணும். அடுத்ததாக கம்பெனியினுடைய அந்த அடுத்த ரூல் நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரூல் நம்பர் 9, பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும். நீங்கள் சில நாள் ஒர்க் பண்ணீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு டீம் வளர்ந்தது, உங்களுடைய ஆர்கனைசேஷன் பெருசாச்சு, நீங்கள் ஒரு கம்பெனியுடைய அந்த ஆர்கனைசேஷனை அவங்க கூட சேர்ந்து பில்டப் பண்ணுறீங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக குவாலிட்டியான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு பேசிவ் இன்கம் கம்பெனிலேருந்து ரெகுலராக வர்ற மாதிரி கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எப்படி இருக்குன்னா, டூப்ளிகேஷன். நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, ப்ராடக்டை வாங்குறீங்க, பயன்படுத்துகிறீங்க, உங்கள் நண்பர்கள் வாங்குறாங்க, பயன்படுத்துகிறாங்க, அந்த விற்பனையிலிருந்து அந்த பொருள் வாங்கினதுலேருந்து தான் பணம் வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ரெசிடியல் இன்கம் ஸ்ட்ரீம். நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு பல வகையில் வருமானங்கள் வரணும். 8 வகை 9 வகையில் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வருமானங்கள் வரணும். நீங்கள் உழைப்பை போடுறீங்க, அந்த உழைப்பினுடைய காரணமாக ரெகுலராக இன்கம் வரக்கூடியதாக இருக்கும். அதாவது லாங் டேர்மில் உங்களுக்கு இன்கம் வரணும், சொல்லப்போனால் தலைமுறைக்கு இன்கம் வரணும். இதுதான் ஒரு ரியல் நெட்வொர்க் கம்பெனி. ஃபேக் கம்பெனி என்னன்னா, ஒன்லி பே ஃபார் ரெக்ரூட்மெண்ட். நீங்கள் ஆளை உள்ளே கொண்டு வரீங்களா, அவங்ககிட்ட எவ்வளோ பணத்தை போட்டீங்க, அதில் ஒரு கமிஷனு, அவர் எவ்வளோ பணம் போட்டார், அதில் ஒரு கமிஷனு. இது ஆகவே ஆகாது. பொருள் விற்பனை அடிப்படையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் நடுவில் பல பேருடைய குறுக்கு மூளை இந்த மாதிரி மாற்றி அவங்க மக்களை குழப்பி ஒரு நல்ல தொழிலை கெடுத்து வச்சுட்டாங்க. அதனால இந்த பணத்தை, அதாவது பணத்தை எப்படி எதுக்காக கொடுக்கணும், ப்ராடக்ட் மூவ் ஆனதாக கொடுக்கணும். நீங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்றீங்க, அடுத்த நாள் கஸ்டமரே வரல, அந்த கடை எப்படி ஓடும்? அப்போ ரெகுலர் அந்த ரிப்பீட் கஸ்டமர் இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நல்ல கம்பெனிகள் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட், ஒரு ஆளை உள்ள அறிமுகப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் ஃபேக் கம்பெனி. அது வந்து பிரமிட் ஸ்கீமு, அதில் யாரும் போகக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதில் வச்சு பணத்தை கொடுக்குறாங்களா, அது பிரமிட் ஸ்கீம் தான். அன்சஸ்டபிள் மாடல். இது வந்து அவங்க சொல்கிறது ஒன்றும் புரியவே புரியாது. ஆனால் படத்தை காட்டுவாங்க. இப்போ அவர் பணத்தை இவ்வளோ வாங்கியிருக்காருங்க, 2 பேரை அறிமுகப்படுத்தினாருங்க, இவ்வளோ ஆகிட்டாருங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள நம்ம ஆக மாட்டோமா? ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது நமக்குள்ள. நம்மளால் ஆயிர முடியுமாதா அப்படின்னு அடுத்த நேரத்தில் என்ன பண்ணுறான், எவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லி கட்டி கடைசியில் என்னாச்சுங்க, ஏமாந்து போகிற எத்தனையோ கூட்டத்தை இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ எத்தனையோ டிவி நிகழ்ச்சி இல்லை, இப்போ ரீசெண்டாக இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க.
போலீஸ் வந்து அவரை பிடிச்சிருச்சு இவரை பிடிச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை வந்த அப்புறம் மக்கள்லாம் இழந்த அப்புறம் தானே பிடிக்கிறாங்க. மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் தானே பிடிக்கிறாங்க. அப்போ இழந்ததெல்லாம் எத்தனை மக்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசு, குழந்தை படிப்புக்கு வச்சிருந்த காசு, அஹ், எத்தனையும் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிற்கிறாங்கன்னா அவங்கள ஏங்க குறை சொல்றீங்க? அவங்க ஏமாத்துறதுக்குன்னு மக்கள் இருப்பாங்க. நம்ம ஏமாறக்கூடாது. விசாரிச்சு தான் பண்ணணும். இப்போ நான் ஒரு கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறேன்னா நீங்கள் 1008 கேள்வி கேளுங்க. அந்த கம்பெனி இருக்கான்னு பாருங்க. எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதனுடைய தன்மை என்ன, கட்டாயமாக கேளுங்க. முடிஞ்சா அந்த ஆஃபீஸ் கூட போயிட்டு வாங்க. அது மும்பையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறை போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுங்க. அடுத்ததாக ரூல் நம்பர் 10, ட்ரைனிங் கல்ச்சர் இருக்கணும். பயிற்சி கொடுக்கணும். ஒரு வியாபாரத்துக்குள்ள நம்ம உள்ள வர்றோம், நமக்கு அது தெரியாது, வியாபாரம் தெரியாது. நம்மளா தலையை முட்டி அதில் ஏமாந்து போய் அதில் தோத்து அப்படி செய்ய தெரியாம போகிறத விட, நம்முடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட நல்ல ட்ரைனிங் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இணைந்து செய்யணும். இதில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் ப்ராடக்ட் எம்எல்எம்ல தோக்குறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது, லாஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா பணத்தை நம்ம கொடுத்தா ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம பயன்படுத்தலாம், இல்லை யாருக்காவது கொடுக்கலாம். அதனால இந்த பயிற்சி அப்படிங்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய பர்சனல் குரோத்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய திறமையை வளர்க்குறது. இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணுங்க சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறதுன்னு மட்டும் நோக்கம் இல்லாமல் நம்முடைய சுய வளர்ச்சி, நம்முடைய அந்த ஸ்கில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டிடியூடு, ஸ்கில்லு, பேசுகிற திறமை, இதை எல்லாத்தையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அந்த பயிற்சி இருக்கணும். அடுத்ததாக பாசிட்டிவ் லேர்னிங் கல்ச்சர் அப்படின்னா எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியாக இணைந்து எதையுமே பாசிட்டிவாக நினைத்து செய்யணும். அங்கே வந்து குறைகள் இருக்கக்கூடாது, நிறைவே நம்ம எடுக்கணும். கம்பெனியில் குறை இருந்தால் அந்த கம்பெனி எடுக்கக்கூடாது. எடுத்த அப்புறம் அந்த கம்பெனியுடைய அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ஆர்கனைசேஷனை நீங்கள் பில்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டேமாக அந்த டீம் வளரும். அந்த வளர்ச்சியின் மூலமாக உங்களுடைய டைம் லிவரேஜ் ஆகி பணம் வந்து உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருக்கும். இது வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கான்னா இருக்கு. கையில் எண்ணலாம், 1 2 3ன்னு தான் எண்ண முடியும். 1000 கம்பெனி, லட்சக்கணக்கான கம்பெனி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் டயத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய டைம், வீட்டில் ஃபேமிலியோடு இருக்க வேண்டிய டயத்தை நீங்கள் போராட்டத்துக்கு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எங்கே போட்டாலும் சரி, அது தவறாக இருந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். பணம் லாஸ் ஆனாங்கிறத விட டைம் லாஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம். பணத்தை கூட மீட்டு சம்பாதிச்சிடலாம், டைம் ஒரு செகண்ட் போனால் கூட சம்பாதிக்க முடியாதுங்க. அதனால நமக்கு இந்த மாதிரி 10 பாயிண்ட்டையும் மேட்ச் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்கானா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்ம ஒரு பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி பேர், அற்புதமான ஒரு நிறுவனம், பவர் லைஃப் ரிசர்ச். யுஎஸ்ஏ தலைமையிடமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் 27 வருஷத்துக்கு மேலே ஸ்ட்ராங்காக, ரொம்ப லீகலாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதாவது நடந்துக்கிட்டு இருக்கு. மிக சிறப்பாக இந்த கம்பெனியுடைய வளர்ச்சி இருக்குது. 40+ பேட்டன்ட் ப்ராடக்ட், ரிசர்ச் பேஸ்ட் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. குளோபல் லீடர்னு எதில் தெரியுங்களா? டிரான்ஸ்பராசூட்டிக்கல் சயின்ஸ், நோய்திஸ்பக்தி துறை, இம்யூன் சிஸ்டத்தில் கம்பெனி, த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி, பவர் லைஃப் ரிசர்ச், யூஎஸ்ஏ பேஸ்ட் கம்பெனி. இதுக்கு போட்டியே கிடையாது. பவர் லைஃப் ரிசர்ச் கம்பெனி, டிரான்ஸ்பராசூட்டிக்கல் கம்பெனி, இம்யூன் சிஸ்டம் கம்பெனி. கொரோனா காலத்தில் பல பேருக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்த ஒரு கம்பெனி. நம்ம இந்த ப்ராடக்ட் கொடுத்த எல்லாருமே எந்த விதமாக பாதிப்பு இல்லாமல் இருந்த ஒரு கம்பெனி, எதை நாங்கள் பார்த்துருக்கோம். ரைட். ஸோ அதனால் டிரான்ஸ்பராசூட்டிக்கல் சயின்ஸில் மிகப்பெரிய கம்பெனி, பார்மாசூட்டிக்கல் ட்ரக் கம்பெனி, நியூட்ராசிட்டிக்கல் சத்து கம்பெனியை. இது வந்து நோய்திப் சக்திக்கு அறிவை கொடுக்கக்கூடியது. இது பின்னாடி இந்த கம்பெனியை பற்றி முன்னும் முழுமையாக உங்களுக்கு சொல்லும். இப்போ பவர் லைஃப் இதுக்கு சூட் ஆகுதா, 10 பாயிண்ட் பார்த்தோம் இல்லை, அதுக்கு சூட் ஆகுதான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிரைட்டீரியா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரூல் நம்பர் 1 பார்த்தோம் இல்லையா, லீகல் அண்ட் எத்திக்கல். 27 வருஷமாக டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் மெம்பராக இருந்துக்கிட்டு கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்னுடைய இதில் சட்டத்துக்கு உட்பட்டு ரெஜிஸ்டர் ஆன ஒரு கம்பெனி. நீங்கள் பார்க்கலாம் பவர் லைஃப் ரிசர்ச்சை இந்த எம்சிஏ இதில் நீங்கள் பார்க்கலாம். ப்ராடக்ட் சேஃப்டி, எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு, ஜிஎம் சர்டிஃபிகேட்டு, சொந்த லேபு, கம்ப்ளீட்டாக அருமையான செட்டப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அடுத்து ரிசர்ச், 40+ பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் பவர் லைஃப்னுடைய ஒரு கோர் ப்ராடக்ட்டு. 1949லேருந்து 1998, 50 வருஷம் நடந்த ஆராய்ச்சியில் வந்த ஒரு ப்ராடக்ட்டு. கம்பெனி நல்ல பொருளை கொடுக்கணுக்காக ஆரம்பித்த ஒரு கம்பெனி. குவாலிட்டி, இது வந்து நம்ம கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் எல்லாமே
அது என்னுடைய கண்டென்ட் எல்லாமே தரமாக நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி அப்கிரேடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ப்ராடக்டில் கவர்மெண்ட் சட்டத்துக்கு ஏற்ற வந்து எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இன்கிரிடியண்ட்டே போடுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பொருளுடைய இன்கிரிடியண்ட்லாம் இருக்கும். அதே மாதிரி பாலிசி மேட்டர்ஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். கஸ்டமரை முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய வெற்றிக்காக பாடுபடக்கூடிய ஒரு நிறுவனம். மேனேஜ்மெண்ட் டேவிட் பியாங் டேவிட் லிசாம்பி அண்ட் பியாங்கா லிசாம்பி 1998 இந்த கம்பெனியை ஆரம்பித்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அற்புதமான சர்வீஸ் மைண்டட் பீப்புள். 27 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து கம்பெனியை ஸ்திரமாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் பல டிகேடு, பல 100 ஆண்டுகளுக்கு மேலே கம்பெனி இன்னும் நம்ம பல தலைமுறைக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இன்னோவேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்னோவேஷன், அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வில் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெபிலிட்டி, கடன் இல்லாத ஒரு கம்பெனி. குளோபல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம் இல்லையா, 1998 இப்போ 70 நாடுகளுக்கு மேலே நம்ம கம்பெனி, இந்த 4லைஃப் கம்பெனி இருக்காங்க. அடுத்து பேசிவ் இன்கம். இதில் வந்து ரியலாக டூப்ளிகேஷன் நடக்கும். உங்களுக்கு இன்கம் வந்து எப்படி வரும்னா, டீமில் மக்கள் உங்கள் மூலம் அறிமுகமானவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது வரும். அவங்க கம்பெனி பயிற்சி மூலமாக அவங்க அடுத்து வெற்றி அடைவார்கள். அப்போ இந்த மாதிரி கம்பெனியுடைய பயிற்சி, அதனுடைய பிளானு, வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் கம்பெனியுடைய இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஷேரிங் இருக்குது. இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் அது நம்ம பார்க்க போகிறோம். 64% மேலே பே அவுட் கொடுக்கக்கூடிய நிறுவனம், 8க்கு மேற்பட்ட இன்கம் சோர்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பின்னாடி இன்னும் கம்பெனியை பற்றி முழுமையாக பார்க்கும்போது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த 10 பாயிண்ட்டுக்கு எந்த கம்பெனி ஒத்து வருதுன்னு பார்த்தா 4லைஃப் அதில் 100% செட் ஆகுது. 100க்கு 100 மார்க் வாங்குது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து ட்ரைனிங் கல்ச்சர் ஏற்கனவே சொன்னோம். வேர்ல்டு கிளாஸ் ட்ரைனிங். உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய திறமைகளை வளர்த்து சாதாரண நபரை கூட சாதனையாக்கக்கூடிய பயிற்சி இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நாங்களும் பயிற்சி கொடுக்கறதுல உங்களுக்கு உதவி செய்வோம். யாருக்கு? இந்த முடிவு எடுத்து உள்ளே வரக்கூடியவங்களுக்கு. அதனால் 4லைஃப் வந்து எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆயிடுச்சு. எப்படி பாஸ் ஆச்சு? இது வந்து நம்ம கைப்பாக சொல்ல போகிறதில்ல, ரிசர்ச் பேஸை எல்லாமே காட்ட போகிறோம். அதே மாதிரி 27 வருஷத்துக்கு மேலே 70 நாடுகளில் ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இதில் நமக்கு வந்து கம்பெனி ஒரு ட்ரூ ஃப்ரீடம், ஹெல்த்து, நம்பிக்கை, ஃபைனான்சியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து ஒரு முழுமையான சுதந்திரத்தை நம்ம அடைகிறதுக்கு கம்பெனி உதவி செய்ய போகுது 4லைஃப். ஸோ மறுபடியும் சொல்கிறோம், இது வந்து தி இம்யூன் சிஸ்டம் கம்பெனி. இது போட்டி இல்லாத கம்பெனி. வேற எந்த கம்பெனிகிட்டையும் இங்கே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லை. 27 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கம்பெனி. 70 நாடுகளுக்கு மேலே சிறப்பாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக 40+ பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் புதுசாக ரினோவேஷன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உலகளவில் பலக்கணக்கான மக்களினுடைய நல் மதிப்பை பெற்ற ஒரு நிறுவனம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீலிங் டு ஃப்ரீடம் சொல்கிறோம். நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறோம். 4லைஃப் பொருட்கள் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் கோரு. அதை ப்ராடக்ட் ட்ரைனிங்கில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறது டிரான்ஸ்பராசூட்டிக்கல் சயின்ஸ், இம்யூனிட்டிக்கு நாலேஜ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இதன் மூலமாக நம்ம ப்ரிவென்ஷன், ஆரோக்கியம், ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு இதான் என்ன சொல்கிறது, ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. 2 மணி நேரத்தில் நம்ம நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான பொருட்கள் இருக்கக்கூடிய நிறுவனம். அமெரிக்காவில் 100க்கு மேற்பட்ட ப்ராடக்டும், இந்தியாவில் 16க்கு மேலே உள்ள ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருக்கிறது 100% ஹெல்ப் பண்ணக்கூடிய எல்லா ரேஞ்ச் ப்ராடக்ட் இருக்குது. அதனால் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸ் பேக்டு இம்யூன் சப்போர்ட் ப்ராடக்ட். 2வது வெல்த்னு பார்க்கும்போது ரியல் பேசிவ் இன்கம், லீவரேஜ் இன்கம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. டைம் ஃப்ரீடம் இருக்குது. நீங்கள் குளோபலாக லெகசி இன்கமை உருவாக்கலாம். உலகளவில் உங்கள் வியாபாரத்தை கொண்டு போய் விருத்தி பண்ணலாம், என்கேன்ஸ் பண்ணலாம். உங்களுடைய அந்த வளர்ச்சி, உங்கள் டீமுடைய வளர்ச்சி எல்லாமே உலகளவில் போகக்கூடியதுக்கு கம்பெனி சப்போர்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் இந்த லெகசி பில்டு பண்ணுறதுக்கு நீங்கள் தயாரா? கம்பெனி ஓகே, ப்ராடக்ட்லாம் ஓகே. இது என்ன அப்படின்னா, நான் எடுத்து செய்யாத வரைக்கும், நான் முயற்சி எடுக்காத வரைக்கும் என் பாக்கெட்டில் பணம் வராது. அதில் இந்த கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியதில் நாங்கள் தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பித்து மக்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டில் இதை பண்ணலை. நாங்கள் ரொம்ப சுலபமாக ஈஸியாக நீங்கள் உங்கள் டயத்தில் விருப்பப்பட்ட நேரத்தில் வீடியோக்களை பார்த்து புரிஞ்சிக்கலாம்.
வாரத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மீட்டிங்கில் கலந்துக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். கம்பெனியுடைய மீட்டிங்கில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி பல பயிற்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு முழுமையான விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செய்யலாம். அப்போ இந்த மாதிரி லீகல் அற்புதமான ரிசர்ச் பேஸ் கம்பெனியில் நீங்கள் இணைவதற்கு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அடுத்து இன்னும் வரக்கூடியதெல்லாம் இன்னும் தெளிவாக பேசுவோம். வரக்கூடிய ப்ரோக்ராமில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் வாங்க. இதே மாதிரி இங்கே நம்ம நடத்துகிறோம் இல்லையா, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை கொடுக்கக்கூடிய வீடியோஸை பாருங்கள். இந்த கோர்ஸில் நம்ம போட்டிருக்கேன். இப்போ அந்த கோர்ஸில் வரிசையாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதில் உள்ளே போய் பார்க்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு வரும். நீங்கள் ரெகுலராக ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கேயா போகிறீங்க, ஒரு டைம் கிடைக்குது, 10 நிமிஷம் ஒரு வீடியோ பாருங்கள். பஸ்ஸில் போகிறீங்களா, ஒரு வீடியோ பாருங்கள். கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ அனுப்பின நபர்களையும் நீங்கள் அழைத்து கேளுங்க. ஆக்ஷன் எடுங்க. டேக் ஆக்ஷன். இப்போ நம்ம இந்த வாய்ப்பை உலகத்தில் இந்தியாவிலேருந்து உலகம் பூரா கொண்டு போகலாம். அதனால் ஹெல்த் டு வெல்த் ஃப்ரீடம் சிஸ்டம், நம்ம தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்துட்டு இருக்கு. இதை ஒரு மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் கீழே ராமசாமி. நான் வெல்னஸ் மென்டார், ஃப்ரீடம் கோச். நம்ம இந்த பிஸ்னஸில் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி வெற்றிகளை குமிக்கிற பல பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பிரெயின் ரீவைரிங்கில் பழைய தேவையில்லாத குப்பையெல்லாம் ரெடி பண்ணி வெற்றியுடைய பாதையில் திருப்பக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான பல பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இணைந்து இதில் எங்களுடைய கைடன்ஸில், எங்கள் டீமுடைய கைடன்ஸில், கம்பெனியுடைய கைடன்ஸில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதனால் போர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிற நிறுவனம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு லீகலான நிறுவனம், குளோபலாக 70 நாடுகளுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதும், ப்ராடக்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா போட்டி இல்லாத நிறுவனம் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் முடிவெடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு, உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு எந்த விதமான ரிஸ்க் இல்லாத அற்புதமான வாய்ப்பு போர் லைஃப் ரிசர்ச்சினுடைய வாய்ப்பு. யுஎஸ்ஏ கம்பெனி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 27+ வருஷத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான ஒரு நிறுவனம். உங்களுடைய அந்த நேரத்தையும் சரி, உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரி சிறப்பாக அதை மாற்றி கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு நல்ல டிரான்ஸ்பரேஷன் கொடுக்கக்கூடியதாகவும் போர் லைஃப் ரிசர்ச் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி எங்கள் தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டியும் சப்போர்ட் பண்ணும். வாங்க, நாம் சேர்ந்து ஜெயிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.